காலையில 5 மணிக்கெல்லாம் கம்பு எடுத்துட்டு எங்க போற? இன்னைக்கு உன் கழுத்துல நான் சம்பாதிச்சு வாங்கின தாலி ஏறும். திருட மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன். என் சொந்த முயற்சியால நான் தாலி வாங்கிட்டு வருவேன். அந்த சிலம்பம் போட்டியில கலந்துக்க போற அதானே? உனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கவும் நான் ரெடியா இருக்கேன். எனக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே உன் காசுல எனக்கு தாலி வாங்கிட்டு வந்தாலும் அது நிரந்தரமா என் கழுத்துல இருக்க போறதில்ல. இன்னும் 3 மாசத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போக தான் போறேன். அதனால நீ இவ்ளோலாம் பண்ண வேண்டாம். நான் மஞ்ச கைத்தே கட்டிக்கிறேன். நான் தாலியை வாங்கிட்டு வருவேன் மீனாட்சி. அது கடைசி வரைக்கும் உன் கழுத்துல தான் இருக்கும். நான் இந்த போட்டியிலையும் ஜெயிப்பேன். உன்கிட்ட போட்ட அந்த 3 மாசம் டீல்லையும் ஜெயிப்பேன். நான் பொறுப்பானவன்னு நீ புரிஞ்சுப்ப. உன் மனசுலையும் சீக்கிரமே இந்த ஜீவா ஸ்ட்ராங்கா உட்காருவான். பொறுத்திருந்து பாரு. தம்பி, எங்க கிளம்பிட்டீங்க இவ்வளவு சீக்கிரமா? எங்கடா போற? சிலம்பம் போட்டிக்கு. அதுல ஜெயிச்சா 2 லட்சம் கிடைக்கும். டேய், நீ கத்துக்கிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப போட்டியில எல்லாம் போய் எப்படிப்பா கலந்துப்ப? அப்படியே கலந்துக்கிட்டாலும் ஜெயிக்கிற அளவுக்குலாம் உன்னால ஆட முடியாதுப்பா. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குமா? வேணாம் தம்பி, எதுக்கு இதெல்லாம்? இந்த தாலி தானே, அது நம்ம எப்படியாவது பாத்துக்கலாம். இல்லத்த, என் பொண்டாட்டி கழுத்துல நான் சொந்த காசுல வாங்கின தாலி தான் இருக்கணும். ஜீவா, நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறது சந்தோஷம்தான்ப்பா. அதுக்கு இதுதான் வழியா? இதுக்கு வேற எதுவும் வழி இல்லையாப்பா? கொஞ்சம் லேசா கம்பி எங்கேயாவது பட்டாலும் பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டுடும் ஜீவா. ஐயோ தம்பி தம்பி, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி. நான் பேங்க்ல கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். என்கிட்ட நகையும் இருக்கு. தாலி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது அத்தை. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் ஜெயிச்சு தாலியோட வருவேன். கோவில் ஆக வேண்டிய எல்லா வேலையும் நீங்க பாருங்க. நான் ஜெயிச்சுட்டு வரேன்.